வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் மேலும் அறிந்து கொள்வோம் உங்களுக்கு தெரியுமா என்ற ஆறாவதுல அதாவது புக்குக்குள்ளே இருக்கிற கொஷின்ஸ் அதை இன்றைக்கி பார்ப்போம். பூமியின் பரப்பில் எடை என்பது நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும். பூமியின் விட நிலவின் ஈர்ப்பு விசை குறைவு என்பதால் குறை என்ற போதிலும் இரண்டு நிறையும் சமமாக இருக்கும். ஆனால் எடை குறைவு நிலவின் ஈர்ப்பு விசை புவியை போல 1/6 தான். ஆகவே நிலவின் பொருளின் எடை என்பது பூமியில் உள்ள எடையின் 1/6. இந்த மாதிரி ஸ்டோரியாக படிச்சிருந்தா இது பேஜ் வந்து மொத்தம் 93 பேஜஸ் இருக்குது. இதை வந்து இன்றைக்கி இப்படி படிச்சிருந்தா பாருங்கள். நான் எது ஆன்சரோ இம்பார்ட்டன்ட் இன்ட்டோ அதை மட்டும் சொல்கிறேன். பூமியில் வந்து 60 கேஜி இருக்கிறாங்கன்னா நிலவில் வந்து அவங்க 10 கேஜிஸ் தான் வெயிட் இருப்பாங்க. பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது. தரையில் வாழும் விலங்குகளில் சிறுத்தை வந்து சராசரியாக 112 கிலோமீட்டர் வந்து வேகத்தில் ஓடும். சிறுத்தை வந்து 112 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். திண்ம திரவ வாயு நிலையை தவிர வந்து இன்னும் 2 நிலை இருக்குதா. அந்த நிலை என்னென்னா பிளாஸ்மா மற்றும் போஸ். இது ஏன்னா ஐன்ஸ்டீன் சுருக்கம்னு சொல்கிறாங்க. பிளாஸ்மா அப்படின்னா இப்போ சூரியன் நட்சத்திரம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பிளாஸ்மா நிலையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்னா மிக குளிர்ந்த நிலையில் பயன்படுத்தும் அது என்ன ஒரு பொருள், வாயு நிலையாக இருக்கலாம். அதை அதாவது குளிர்ந்த நிலையில் கடும் குளிர் முறையில் பயன்படும் எந்திரங்கள் அது போஸ். சூரியன் நட்சத்திரம்லாம் வந்து பிளாஸ்மா. ஒரு துளி நீரில் ஏறக்குறைய 10⁻21 நீர்த்துளிகள் துகள்கள் அடங்கியுள்ளது. ஒரு நீர்த்துளியில் ஏறக்குறைய 10⁻21 நீர்த்துகள்கள் அடங்கியுள்ளது. உனது பேனா, அதாவது நம்ம ஒரு பேனாவில் எழுதுறோன்னா அந்த பேனாவில் வந்து ஒரு புள்ளியில் வந்து 2 லட்சத்திற்கும் அதிகமான மூலக்கூறுகள் உள்ளது. 2 லட்சத்துக்கும் அதிகமான மூலக்கூறுகள் உள்ளது. தங்கத்தின் தூய்மை வந்து தங்கத்தை வந்து கேரட் அளவாக 22 கேரட் தங்கம் தான் தூய தங்கம். ஆரோ வாட்டர் அப்படின்னு நம்ம இது பண்ணுறோம்ல, அது வந்து என்ன இதுப்புனா எதிர்ச்சவ்விடு பரவல் முறையில் பயன்படுத்தப்படுகிறது. ஆரோ வாட்டர் அந்த மாதிரி இது பண்ணுறதுலாம் என்ன முறையா? எதிர்ச்சவ்விடு பரவல் முறை. நீரில் வாழும் விக்டோரியா அமோசானிகா என்ற தாவரம் பாருங்கள், 3 மீட்டர் விட்டம் வரை நன்கு வளர்ச்சி அடைந்த இலையாக மேற்பரப்பில் 45 கிலோகிராம் எடையுள்ள பொருளை வந்து தாங்கும் தன்மையோடு தான். இந்த தாவரம் பாருங்கள் 3 மீட்டர் விட்டம் இலை உடையதான். என்ன தாவரம்? அமோசானிகா. அது விக்டோரியா அமோசானிகா. பூ வந்து அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பூக்கும் தாவரம், இன்னொன்று வந்து பூவா தாவரம். பூக்கும் தாவரத்துக்கு பாருங்கள் சூரியகாந்தி, நம்ம பூக்கும் தாவரம்லாம் நிறைய இருக்கும். பூவா தாவரங்கள் என்னென்னு கேட்டாங்கன்னா ரிக்ஷியா பூவா தாவரம். ரிக்ஷியா வந்து பூவா தாவரம். விதையை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆஞ்சியோஸ்பெர்மங்கள், அதாவது மூடிய விதை தாவரங்கள். ஒன்று வந்து ஜிம்னோஸ்பெர்கள், ரெண்டாவது அது திறந்த விதைகள் தாவரம். மூடிய விதை தாவரத்துக்கு வந்து நம்ம எது வேணாலும் மூடிய விதைகள், மேலே வந்து தோல் இருக்கும். கொய்யா எல்லாமே மூடிய விதை தாவரம் தான். ஓகே, திறந்த விதை தாவரம் பாருங்கள். மூடிய விதை தாவரம்னா ஆஞ்சியோஸ்பெர்மர்கள். திறந்த விதை தாவரம்னா எடுத்துக்காட்டு சைக்கஸ் வந்து திறந்த விதை தாவரம். கொஸ்டின் இப்படி கூட கேட்கலாம். சைக்கஸ் ஆஞ்சியோஸ்பெர்ம்னா ஜிம்னோஸ்பெர்னா. உலகின் மிக நீளமான நதி நைல் நதி. அது எத்தனை கிலோமீட்டர் நீளமா? 6650 கிலோமீட்டர். சரி, இந்தியாவில் மிக நீளமான நதி கங்கை நதி. இதனுடைய நீளம் வந்து 2525 கிலோமீட்டர். ஓகே, உலகிற்கே வந்து ஆக்சிஜன் தேவை பாதியாக குடிக்கிறது எந்த காடா? அமேசான் காடு. அமேசான் காடு எங்கன்னா தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் காடு தான் உலகிற்கே பாதி ஆக்சிஜன் தருகிறதா. அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழிட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. 0 டிகிரி செல்சியஸிலும் வாழக்கூடிய ஒரே உயிரினம் என்னதுவா? பென்குவின். 0 டிகிரி செல்சியஸிலும் வாழும் ஒரே உயிரினம் பென்குவின். பறவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இடம்பெயர்தல் வந்து வலசை போதல்னு சொல்கிறாங்க. குளிர்கால உறக்கம் வந்து ஆமை. குளிர்கால உறக்கத்துக்கு வந்து
ஆமை. கோடைக்கால உறக்கம், கோடைக்கால உறக்கத்துக்கு நத்தை. ஓகே. எப்பொழுதுமே தண்ணீர் குடிக்காத உயிரினம் கங்காரு, எலி. எப்போதுமே என்னதான் தண்ணீர் அருந்துவதே இல்லையா. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. நீலகிரி வரையாடு. அதிக புரதம் உள்ள உணவு சோயா பீன்ஸ். அடுத்தது வைட்டமின். வைட்டமின் ஏ, பி, சி, டி, இ 6 வைட்டமின் இருக்குது. இதில் வந்து வைட்டமின் பி மற்றும் சி மட்டும்தான் நீரில் கரையும் தன்மை உடையது. பாருங்கள், வைட்டமின் ஏ. வைட்டமின் ஏ வந்து மாலைக்கண். வைட்டமின் ஏ குறைபாடுனா மாலைக்கண். வைட்டமின் பினா பெரிபெரி. வைட்டமின் சி ஸ்கர்வி. வைட்டமின் டி ரிக்டஸ். வைட்டமின் இ நரம்பு பலவீனமாவதல், கண் பார்வை மலட்டுத்தன்மை வருதல். வைட்டமின் கே பலவீனமான எலும்பு, பற்கள் மற்றும் இரத்த உறையாமல் போன்றவற்றை இருக்கு. முருங்கைக்கீரையில் பாருங்கள், வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்புச்சத்து, புரதம், ஆக்சிஜனேற்றம் தடுப்பாகவும் உள்ளது. உலகின் 80% முருங்கைக்கீரை எங்கே உற்பத்தி செய்யப்படுகிறதா? இந்தியாவில். தாது உப்புகள் அதன் குறைபாடால் என்னென்ன நோய் வருது? கால்சியம்னா ரிக்டஸ், பாஸ்பரஸ்னா ஆஸ்டியோ மலேசியா, அயோடின் கிரிட்டினிசம், அதாவது குழந்தைங்களுக்கு அயோடின் குறைபாடு இருந்தால் கிரிட்டினிசம். நெக்ஸ்ட் பாருங்கள், இரும்பு சத்துனா இரத்த சோகை. இரும்பு சத்து இரத்த சோகை. கால்சியம்னா ரிக்டஸ், பாஸ்பரஸ்னா ஆஸ்டியோ மலேசியா, அயோடினா கிரிட்டினிசம், இரும்பு சத்துக்கு இரத்த சோகை. பாக்டீரியாக்கள் பரவுமுறை. காலரானா வயிற்றுப்போக்கு, அசுத்தமான நீர். நிமோனியானா காய்ச்சல், இரும்பல் மற்றும் தும்பலின் போது வெளிப்படும் காற்றினால பரவுதல். அதாவது காலரா வந்து எப்படி பரவுதும் எப்படி கேட்பாங்க. நிமோனியா வந்து காற்றின் மூலமாக பரவுது. நெக்ஸ்ட் டெட்டனஸ். டெட்டனஸ்னா கக்குவான், பாக்டீரியாவினால் தாக்கப்படும் காய்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், காசநோய். காசநோய்னா இரும்பல் மற்றும் தும்பலின் போது வெளிப்படும் காற்று திவலைகளாக சுவாசித்தல். காசநோயை வந்து காற்றின் மூலமாக பரவுது. டைஃபாய்டு அசுத்தமான உணவு அல்லது நீர். நோய் என்றால் முரண்பாடு அல்லது கோளாறு. நோய் என்றால் முரண்பாடு அல்லது கோளாறு. நெக்ஸ்ட்டு வரலாறு. தம்மா என்ற பிராகிருத சொல் சமஸ்கிருதத்தில் தர்மா என்று அதன் பொருள். தர்மனா அறநெறி. தர்மனா அறநெறி. அசோகரை பற்றி ஒரு சின்ன பேரா கொடுத்துருக்காங்க. அசோகரை பற்றி நம்மளுக்கு எல்லாரும் தெரியும். இவர் வந்து புத்த மதத்தை தழுவினார். ஓகே. அசோகர் வந்து எந்த போருக்கு பின்பு போர் செய்வதை கைவிட்டார்? கலிங்க போர். அந்த போரில் வெற்றி பெற்றார். அந்த வெற்றி பெற்ற பிறகும் போரை துறந்தார். ஓகே. உலகிலேயே முதல் முறையாக விலங்குகளுக்கு தனியே மருத்துவமனை அமைத்தவரும் அசோகர் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், அசோகரை பற்றி ஒருத்தர் நூல் எழுதியிருக்காரு. சார்லஸ் ஆலன் என்பவர் தி சர்ச் ஆஃப் த இந்தியன் லாஸ்ட் ஆஃப் எம்பியர். அதுதான் வந்து சார்லஸ் ஆலன்றவர் அசோகரை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்காரு. அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து அசோகர் சான்றுலாம் எங்கெங்கே இருக்கான்? சாஞ்சி ஸ்தூபினி, சார்நாத் கர்த்தூன்கள், இதெல்லாம் வந்து அசோகரின் பெருமைகளுக்குரியது. மனுடவியல் என்பது ஆந்த்ரோபோலஜி என்னும் சொல் கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. மனிதர்களும் அவர்களது வாழ்விடங்களும். ஆஸ்ட்ரோடோபீதிகள் கிழக்கு ஆப்பிரிக்கா. ஓமோ எபிலஸ் தென் ஆப்பிரிக்கா. ஓமோ எரக்டஸ் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியா. நியாண்டரதால்ஸ் யூரோசியா ஐரோப்பா மற்றும் ஆசியா. குரோமக்னஸ் பிரான்ஸ். பீஹிங் மனிதன் சீனா. ஓமோ சேப்பியன்ஸ் ஆப்பிரிக்கா. ஹோல்டர்பாக் மனிதர் லண்டன். தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் சில கிராமங்களில் இன்றைக்கும் உள்ளது. தமிழ்நாட்டில் பாறை ஓவியங்கள் எங்கெங்க உள்ளதுன்னா கீழ்வளை வந்து விழுப்புரம், உசிலிப்பட்டி மதுரை, குமுதிபதி கோவை, மாவடைப்பு கோவை,
பொறிவரை, கரிக்கையூர், நீலகிரி, இதெல்லாம் வந்து ஓவியங்கள். இந்திய தொல்லியல் துறை 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஹென்னிங்ஹோம் என்ற நில அளவியரால் உதவியுடன் நிறுவப்பட்டது. இந்திய தொல்லியல் துறை எப்பொழுது நிறுவப்பட்டது? 1861இல். யாரால் நிறுவப்பட்டது? அலெக்சாண்டர் ஹென்னிங்ஹோம். இதன் தலைமையிடம் எங்கே உள்ளதுன்னா நியூடெல்லி, புதுடெல்லி. மெஹர்கர் சிந்து நாகரிகம் முன்னோடி. மெஹர்கர் சிந்து நாகரிகம் முன்னோடி. இது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்குது. சிந்து சமவெளினாவே என்னன்னா பாகிஸ்தானில் தான் இருக்குது. மனிதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு. சிந்து சமவெளிகளுக்கு மக்களுக்கு இரும்பை பற்றி தெரியாது. சிந்து சமவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். ஏன்னா சிந்து சமவெளிகளுக்கு இரும்பை பற்றி தெரியாது. அவங்களுக்கு ஏதாவது ஆபரணம் செய்ய வந்து சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சி இடம் எதுனா மொஹஞ்சதாரோ. யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெற்ற இடம் எது? மொஹஞ்சதாரோ. தொல்லியல் பொருளின் வயதை கணக்கிட எது படிப்புனா கதிரியக்க கார்பன் வயது வந்து என்னென்னா கார்பன் 14, அதாவது ஐசோடோப் கார்பன் 14 என்ற வந்து கதிரியக்க முறைகளின் பொருள்களின் வயதை அறிய பயன்படுகிறது. கார்பன் 14. அபு சிம்மல் எகிப்து அரசின் 2ஆம் ரமோசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோனியா நாகரிகம். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோனியா நாகரிகம். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேழுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேழை உடைத்து, தொண்டை நாடு சான்றுடைத்து. ஒளியாண்டு என்பது ஒளி ஓர் ஆண்டிற்கு பயணிக்கக்கூடிய தொலைவாகும். ஒளி திசைவேகம் வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டர் ஆகும். ஒளியானது வினாடிக்கு 330 மீட்டர் வரை வேகத்தில் பயணிக்கும். வால் நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு. இது வந்து சிறுநானூற்று படையில் வரிகள். பண்டைய தமிழர்களின் அறிவியலை பற்றி கூறும் வார்த்தைகள். வால் நிற விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு. செவ்வாய் கிரகத்தை ஆராய இந்திய விண்வெளி அதாவது இஸ்ரோ விண்ணில் செலுத்தப்பட்ட விண்கலம் வந்து என்னன்னா மங்கள்யான் 24/9/2014 விண்ணில் ஏவப்பட்டது. இது வந்து அடுத்தது செவ்வாய் கிரகத்தை ஆராய வந்து நம்ம உலகத்தில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 4வது இடத்தில் இருக்கிறோம். நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியா அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் சந்திராயன் 1 2008ஆம் ஆண்டில் விண்ணில் செலுத்தப்பட்டது. சந்திராயன் 1 2008இல் விண்ணில் செலுத்தப்பட்டது. மன்னார் உயிர்கோள் பெட்டகம் எங்கே அமைந்ததுன்னா இந்திய பெருங்கடலில் இருக்கிறது. மன்னார் உயிர்கோள் பெட்டகம் அது எத்தனை சதுர கிலோமீட்டர்னா 10,500 சதுர கிலோமீட்டர். டிசம்பர் 11 சர்வதேச மலைகள் தினம். டிசம்பர் 11 சர்வதேச மலைகள் தினம். தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமிகள் தர்மபுரி, கோயம்புத்தூர், மதுரை. தர்மபுரி, கோயம்புத்தூர், மதுரை மூன்றும் வந்து பீடபூமி. கடலின் ஆழத்தை மீ என்ற குறியீட்டால் குறிக்க வேண்டும். கடலின் ஆழத்தை மீ என்ற குறியீட்டால் குறிக்க வேண்டும். ஸ்பெயின் நாட்டின் மாலுமி பெர்டினால்ட் மெக்கலன் பசிபிக் அதாவது பசிபிக் கடலுக்கு பசிபிக் என பெயர் வைத்தார். பசிபிக்னா அமைதி என்று பொருள். 0 டிகிரி கால்வாய் வந்து இந்திரா முனியும் இந்தோனேசியாவையும் பிரிக்கிறது. 8 டிகிரி கால்வாய் வந்து மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. 9 டிகிரி கால்வாய் வந்து லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. 10 டிகிரி கால்வாய் வந்து அந்தமான் தீவையும் அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கிறது. பாக் நீர்சந்தி வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கிறது. பாக் நீர்ச்சந்தி வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கிறது.
மேகாலயாவே உள்ள மொகஞ்சதரம் அதிக மழை பெய்யும் பகுதி. ராஜஸ்தான் உள்ள ஜெய்சால்மர் குறைவாக மழை பெய்யும் பகுதி. மவுண்ட் சிண்ட்ரோம் தான் உலகிலே அதிகமாக மழை பெய்யும் பகுதி. தமிழ் மொழி செம்மொழி என அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு. வேற்றுமையில் ஒற்றுமை என்று இந்தியாவின் நாடகமாக விளங்குகிறது. இச்சொற்கள் எங்கே பெற்றதுன்னா டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் வி.ஏ. ஸ்மித். இனங்களின் அருங்காட்சியகம் என்று இந்தியாவை கூறியவர் வி.ஏ. ஸ்மித். பாபா சாஹப் என அழைக்கப்படுவர் டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். அம்பேத்கருக்கு 1990 பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது.